ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பூவார் போட் கிளப்புக்கு தான் வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூவார் போட் கிளப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, களியாக்காவலையிலேருந்து நம்ம திருவனந்தபுரம் ஏர்போர்ட் போகிற வழியில் பூவார் செக் போஸ்ட்டோட ஒட்டி தான் இந்த கிளப் அமைஞ்சிருக்கு. நாங்கள் 10 பேர் போயிருந்தோம். ஒரு போட்டில் வந்து 6 பேர் தான் ஏற்றுவேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் 2 போட் எடுத்தோம். ஒரு போட்டு 2500 கேட்டு 2000 ஃபைனல் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் 2 போட்லேயுமா ஏறி கிளம்பிட்டோம். அப்படி நாங்கள் கிளம்புனதுமே கொஞ்சம் தூரத்துலேயே நமக்கு ஒரு பஞ்சாபி தாபா, சரவணா பவன், இந்த மாதிரி ஃபுட் கோர்ட் எல்லாமே நம்ம அந்த காயலுக்குள்ளேயே இருக்குது பார்த்துக்கோங்க. நம்ம தேவைன்னா அதில் போய் நம்ம ட்ரிங்க்ஸு, சாய, வடை இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம அப்படியே ட்ராவல் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நம்ம போயிட்டே இருக்கும்போது அங்கே தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, ஒரு வார்டு போட்ட பில்டிங். இந்த பில்டிங் வந்து என்னென்னா கவர்மெண்ட்டோட கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி போட்டது பூவாரில் இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு நாள் ஸ்டே பண்ணால் 10,000 ரூபா வரை ஒரு ஆளுக்கு ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம உள்ளே போகல, வெளிலேருந்தே பார்த்துட்டு கிளம்பிட்டோம். பார்த்தீங்களா அந்த சரவண பவன், அப்படி ஒரு 2-3 ரிலாக்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படி இருக்குது. நம்ம தேவைன்னா போய் அதில் டீ எல்லாம் குடிச்சு ஜாலியாக நம்மளோட பயணத்தை தொடரலாம். இந்த போட்டை பார்த்தீங்களா, இது ஃபாரினர்ஸ் பிடிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், அழகாக இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கடலும் காயல், அந்த அலை அடிக்க பார்த்தீங்களா, இதுவும் கடல் காயல் சேரக்கூடிய இடமாக்கும் அது. ஃப்ரெண்ட்ஸ், இதே என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடல் அவங்க காயல்லே இது வந்து இந்த வீடு மாதிரி கட்டியிருக்காங்க. மிதந்துட்டு தான் இருக்குது, தண்ணியில் மிதந்துட்டு இருக்குது இந்த வீடு. இது வந்து ஒரு நாள் ரெண்ட் வந்து 10,000 ரூபா வாங்குறாங்களாம். ஃபாரினர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நம்மளும் வேணாலும் புக் பண்ணி எல்லாமே ஆன்லைனில் புக் பண்ணி போய் ஸ்டே பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி ட்ராவலில் நாம் இப்போ எங்கே வந்துடுவோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு பிளேஸ் ஒன்று நம்மளை நிப்பாட்டினாங்க. அங்கே இந்த மாதிரி ஒட்டக சவாரியெல்லாம் இருந்துச்சு. அப்போ நம்மளோட தங்கச்சி பிள்ளைய நம்ம ஹஸ்பண்ட்லாம் ஏறி பார்த்தாங்க. ஒரு ரைடுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபா வச்சு பே பண்ணாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு, அது பார்க்கறதுக்கு ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே நம்ம அந்த போட்டெல்லாம் பார்த்தீங்களா அங்கே நிற்கிது, அப்படி நிப்பாட்டிடுவாங்க. நம்ம அப்படி வந்து இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம், இந்த ஒட்டகம்லாம் உண்டு. அப்படி நாம் எல்லாம் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு அடுத்தது கிளம்பிட்டோம். அடுத்தது நம்ம இனி அடுத்தது ட்ராவல் தான். அப்படி நமக்கு நல்ல காடுகளுக்குள்ளேயே போகும். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதர் மேரி சர்ச். இது வந்து காயலுக்கு நடுவுலேயே அமைச்சு வச்சுருக்காங்க. நம்ம அதையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இனி நம்மளோட பயணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக கண்டல் காடுகளுக்குள்ளேயோடைய தான் போயிட்டே இருக்கும். தனிமையாக போகணும்னு நமக்கே பயமாக தான் இருக்கும். அந்த மாதிரி போட்ட இடமா இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் ஆழம் பெருசாக இருக்காது. ஆனால் எல்லாமே கண்டல் காடு, எல்லாமே மரமும் இந்த மாதிரி புதர் மண்ட இடத்துலோடு தான் மெதுவாக போயிட்டே இருக்கும். இது என்னென்னு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், இது கோகோ லேண்ட்னு பூவாரில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ். இங்கே வந்து நிறைய அட்வென்ச்சர்ஸ் பார்க்கெல்லாம் இருக்குது. நம்ம இதை ஒரு நாள் வீடியோ பண்ணலாம். நம்ம போட்டிங் வந்து அது பக்கத்தோடு ஒட்டி தான் போயிட்டே இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நம்ம போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அண்ணன்மாரெலாம் வந்து சின்ன வெள்ளத்தில் வந்து மீனெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. நம்மளோட போட்டிங் வந்து அங்கேருந்து நம்ம ஒரு ஸ்பாட்டில் தொடங்கணும்னா ஒரு 2 hours அவங்க நம்மளை டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா இடமும் கொண்டு காமிச்சிடுவாங்க. ஒரு 6-7 இடம் சொல்லுவாங்க. அப்படி எல்லா இடமே கொண்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நம்ம தேவைக்கு என்ஜாய் பண்ணிக்கலாம். பின்ன இது வந்து பெருசாக ஒன்றும் என்ஜாய் பண்ண எல்லாருக்கும் பிடிக்குமான்னு நமக்கு கேட்டாச்சுன்னா அது நம்ம கேரண்டி சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம காடுகளுக்குள்ள ஓடி சும்மா அப்படி ஒரு ட்ராவல் பண்ணதுக்கு நல்ல இது. மற்றபடி என்ஜாய் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குன்னு கேட்டாச்சுன்னா பெருசாக அது எதுவும் தெரியாது. பெருசாக சந்தோஷம் இருக்காது. சும்மா ஒரு ட்ராவல் பண்ணலாம், அவ்வளோதான். ஒரு ஜாலியாக ஃபேமிலியோட அப்படி போனால் மட்டும் இதில் போங்க. ஓகேவா? நம்ம இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பூவார் பாலம். அந்த ஒரு குடம் மாதிரி தெரியும் பார்த்தீங்களா, அதில் இருந்தால் நம்ம ட்ராவல் அவங்க போட்டில் நம்மளை கூட்டிகிட்டு போய் இந்த இடங்களெல்லாம் காமிச்சிட்டு ஒரு 2 hours 2.5 hours காமிச்சிட்டு திரும்ப அதே இடத்துல கொண்டு விட்டுருவாங்க. ஓகேவா? உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த வழி வந்தீங்கன்னா அந்த பூவார் பாலம் இறங்கி கொஞ்சம் ஃப்ரெண்டில் போய்ட்டு ரைட் இறங்கி கீழே வந்து இதில் புக் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிறோங்க. ஓகே, தேங்க்யூ. பூவார் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாலம் இருக்குல்ல, இந்த பாலத்துக்கு கிட்ட தான் அந்த போட்டு இருக்குது. டைம் வந்து காலையில் 6 ஈவினிங் 6 o'clock வரை. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.